சமயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். சார், விஜய் அவர்களுடைய மாநாடு, இரண்டாவது மாநாடு பாரபத்தி பகுதியில பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. நடந்தவர்ல இருந்தே பலவிதமான எதிர்கருத்துக்கள் நடந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. அவருடைய பேச்சுல அரசியல் இல்ல, அவர் அரசியலே பேசல, பாட்டு பாடுறாரு, பஞ்ச் டைலாக் சொல்றாரு, அந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வழக்கு பதிவே பண்ணப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் மேலையும் அவருடைய பவுன்சர்ஸ் மேலையும். அந்த காணொலி எல்லாம் நீங்களுமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவரு அந்த எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் அவருடைய ரசிகர்கள், அவர் தொண்டர்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது அவர் ரேம்ப்ல நடந்து வரதை நம்ம பார்க்கணும் அப்படின்றது பெரிய அளவுல ஆசையாக இருந்தது. அப்படி வர்றப்போ நிறைய தொண்டர்கள் அவர் அந்த ரேம்ப் மேலே ஏறிட்டாங்க. அது அங்க வந்த பாடி கார்ட்ஸ் அவங்களை தூக்கி எறியக்கூடிய காட்சிகள் நிறைய பேருக்கு சில கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில அதுல பாதிக்கப்பட்டவர் இப்போ கேஸ் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு உடல்ல காயம் ஏற்பட்டிருக்கு, இதனால சிகிச்சை ஏற்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய அம்மா விஜய் அவர்கள் மேலேயும் பவுன்சர்ஸ் 10 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இப்போ அவங்க மேல ஒரு பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்தவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முதல் மாநாடு பிரகடன மேடையில் என்ன சொன்னாரோ அந்த கொள்கையிலையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இன்றைக்கி இந்த ரேம்ப் வாக்னு சொல்லக்கூடிய இந்த நடையில் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா 2 பேர் தான் கூட வருவாங்க, தனியாகவே வந்தாங்க. அங்கே எந்த பிரச்சனைகளும் இல்லை. இப்போ அதை விட இன்னும் பன்மடங்கு அதிகரித்த ஒரு கூட்டம், யாருக்கும் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறதே முதல்ல தவறான ஒரு விஷயம் இல்லையா? இந்த ரேம்ப் வாக் மேடையில் ஏறி ஓடி வர்றது அப்படின்றது ஆர்வம் மிகுதியில் வராங்க, அன்பின் காரணமாக வராங்க. அதில் அவர் செஞ்சதை, பாதுகாவலர் செஞ்சதை நம்ம ஒருபோதும் எந்த இடத்துலையுமே நியாயப்படுத்தலை. அதுக்காக தலைவர் தளபதி அவர்களுமே அவரை கண்டிச்சிருக்காங்க, அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுமே அவரை கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் கையாளக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்து அது மாதிரி கட்டமைச்சு கொண்டு வந்தால் அதெல்லாம் சொல்லலாம். அது எதிர்பாராமல் நடந்த ஒரு நிகழ்வு. அதற்காக அவர் கூப்பிட்டு உடனேயே அவர் கண்டிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் அந்த நிகழ்வில் நீங்கள் காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை ஓரம் போக சொல்லுவார், கை காட்டி நீ போ அப்புறமா தான் நான் போவேன்ற மாதிரி சொல்லுவார். அந்த பையனை பார்க்குறாங்க, அந்த பையன் கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாப்புல. அவர் சேஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பார். இப்போ அவர் போய் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்றது அது அவருடைய உரிமை. அவர் போயிருக்கிறத நம்ம எந்த விதத்துலையும் இல்லை. விளக்கம் சொல்கிறதுக்கு பாதுகாவலர்கள் தயாராக இருப்பாங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 விதமாக பேசப்படுது. திமுக தரப்பு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்க, வழக்கு போட வச்சுருக்காங்க, இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்றதும் ஒரு காணொலி வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ இவங்க கொடுத்துருக்காங்கன்றதும் ஒன்று வந்திருக்கு. அது உண்மை எது பொய் எதுன்றது தெரியும். மிகப்பெரிய ஒரு பேசும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை. இப்போ விஜய் அவர்கள் மேல BNS 115 பிரிவு 2 கீழே அவர் மேல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. மற்றும் அவருடைய அந்த 10 பவுன்சர்ஸ்கள் மேலேயுமே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் அவருக்கு 6 மாசம் சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த வழக்குல நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, குற்றவாளி அப்படின்ற மாதிரி நிரூபிச்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, முதல்ல வழக்கு போட்டிருக்கலாம். காவல்துறைக்கு ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தால் போடப்பட்டிருக்கலாம். அதை மறுக்கலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் ஒருத்தரை காயப்படுத்தணும், தாக்கணுன்ற நோக்கத்தோட நடந்துக்கும் விதமாக அவர் காயப்பட்டிருந்தால் அதுக்கான இந்த வழக்குகள் போடப்படுறது, அதுக்கான நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஷரத்துகள் பொருந்தும். இவர் யாரையும் தேடி போய் ஒருத்தனை கத்தி எடுத்தோ கட்டை எடுத்தோ அடிக்கலை, தள்ளி விடலை. அப்போ பவுன்சர்ஸ்க்கு இருங்க, நான் கேட்குறேன், அதை சொல்லிடுறேன். இங்கே இவர் போகிற வழியில் ஒருத்தர் குறுக்கில் வர்றாரு. அப்போ இந்த வழக்கினுடைய சாரம் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையல்லே இது அவுட்டு. கோர்ட்டுக்கு வந்ததுன்னா பதில் சொல்கிறதுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி இன்னைக்கு தயாராக இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் பொய்யான வழக்குகளை கட்டமைங்க. அந்த பையனுக்கு உண்மையிலே காயம் ஏற்பட்டிருந்தால் தமிழக வெற்றி கழகம் அவர்கிட்ட தார்மீகமான முறையில் அவருக்கு வருத்தம் தெரிவிக்கும், அவருக்கு உரிய சிகிச்சைக்கான வேலைகள் நடக்கும், அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அவரை கட்டமைக்கிறதும் அவரை ஆட்டி வைக்கிறதும் வேணால் திமுகவாக இருக்கலாம். புரியுதுங்களா? வருத்தப்படுறதும் காயத்துக்கு மருந்து போடுறதும் தமிழக வெற்றி கழகமாக மட்டும்தான் இருக்கும். இந்த கேஸெல்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல்லே காணாமல் போயிடும். இந்த கேஸெல்லாம் தாராளமாக வரட்டும், சட்டப்படி வரட்டும். சட்டப்படி எதிர்கொள்றதுக்கு தமிழக வெற்றி கழகமும்
தயாரா இருக்குன்னு சொல்றேன். இல்ல சார், இதுவும் திமுகனால பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு நம்புறீங்களா? இல்ல, நடந்த ஒரு விஷயத்த திமுக கையாளுதுன்னு சொல்றேன். சரி, அது நடக்க விட்டதுக்கு யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? நடக்க யதார்த்தமா உங்க கூட நான் வந்துட்டு இருக்கும்போது, உங்க கூட போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமா ஒருத்தரை நான் தாக்கிட்டேன்னா அதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாளியாக முடியும்? சார், இப்ப விஜய் அந்த ரேம்ப்ல நடக்க போறாரு அப்படின்றது அங்க வரக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியும். அதுக்காக தான் ரேம்பும் அமைக்கப்பட்டது. முதல்ல பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும்தான் போயிருப்பாங்க. அதான் சார், இப்ப ரேம்ப்ல அந்த மாதிரி அமைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கல. ஆனா கூட்டம் வருது அப்படின்றப்போ நீங்க கூட்டம் வரும்ன்றது தெரியும், ரேம்ப்ல ஏறுவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா ரேம்ப்ல ஏறுவாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல அந்த பாதுகாப்புல கிரீஸ் எல்லாம் தடவி இருந்ததா? அதையும் மீறி அந்த மாதிரி ஏறக்கூடாது, அவர்களுடைய நலன் கருதி. இப்போ சிலர் பாத்தீங்கன்னா உயரமான இடத்துல எல்லாம் ஏறி இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து மிகுந்தது. அது எல்லாமே அறிவுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. அதையும் மீறி தாண்டி எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களும், அது தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடியதுதான். ஆனா சார், இந்த ரேம்ப் மேல ஏறி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஆர்கனைஸ் பண்ண விதம் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. ரேம்ப்ல அதுவும் ஒருத்தர் 2 பேர் வரல, கும்பலா அப்படியே ஓடியே அதுலயே அவ்வளவு பேர், ஒரு 20 பேர் கிட்ட ஓடி வர இதெல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த அளவுக்கு நிறைய பேர் ஏறினாங்க தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா அவ்வளவு பேர் ஏறக்கூடிய அளவுக்கு அந்த சைடு நீங்க பாதுகாப்போ இல்லைன்னா நீங்க சரியா அதை கட்டமைக்கல, தாவேக்காவுல அதை கரெக்டா ஒருங்கிணைக்கலன்றத அப்ப ஏத்துக்கிறீங்களா? இல்ல, தாவேக்கால ஒருங்கிணைக்கலன்னா இப்பவும் சொல்ல முடியாது. எல்லா காணொளிகளுமே இருக்கும், புரியுதுங்களா? உங்களுடைய செய்தியாளர்கள் கூட அங்கே வந்திருக்கலாம். நீங்கள் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த புகைப்படங்கள், அதாவது ட்ரோன் மூலியமாக எடுக்கப்பட்ட காணொளி காட்சிகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை ஒளிப்பதிவானதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கட்டமைச்சிருக்காங்க, எப்படி பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதையெல்லாம் மீறி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எப்படி பண்ண முடியும்? சரி, ஏற்கனவே விஜய் அவர்கள் எங்க போனாலும் பவுன்சர்ஸ் வராங்க, அது போக வைப்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கேட்கறாங்க, இப்படி பல விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. இது முதல் முறையும் கிடையாது. விஜய் அவர்களுடைய பவுன்சர்ஸ் ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்கன்றது பல முறை குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கூட ஒருத்தர் இப்படி தூக்கி வீசுறாரு, அந்த ஒரு காட்சி பெரிய கண்டனமா இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தரோட போனை வீசுறாங்கன்னு அந்த போனை வாங்கி இந்த பக்கம் வீசுறாரு முன்னாடி ஒரு பவுன்சர். அதுவுமே அந்த காட்சிகள் எல்லாம் பதிவாகுது. சோ இந்த அளவுக்கு ஏன் கடுமையா நடந்துக்கணும்? போனை வீசுறாங்கன்னா அது அப்படியே போட்டுக்கலாமே, அதையே இங்க இருந்து காட்சி நான் பார்க்கல. அந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றாங்க? எதனால அவ்வளவு கடுமையா இருக்கிறாங்க அப்படின்றது அந்த காட்சிகள் நான் பார்க்கல. பார்த்ததுக்கு இதை நான் பார்த்திருக்கேன், பல முறை பார்த்ததுல அந்த பாதுகாவலர் செய்தது உண்மையிலேயே தவறாக வருந்தக்கூடிய ஒரு செயல் தான், அதில் மாற்றம் இல்லை, புரியுதுங்களா? அதுக்காக தலைவர் தளபதியுமே அவரை கண்டிச்சிருக்கிறாங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுமே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிகழ்வுலாம் பண்ணக்கூடாது. நிகழ்வில் தளபதிக்காக வரக்கூடிய கூட்டம், அவங்கள கட்டுப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலையை தவிர்த்து அவங்கள அடக்கி ஒடுக்குறது இல்லை அப்படின்றத வன்மையான முறையில் கண்டிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த வழக்கு பதிவு அவர் மேல வழக்கெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய இஷ்யூவா இதை மாறினதுக்கு அப்புறம் தான் கண்டிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்லயுமே விஜய் அவர்கள் இல்ல இதுக்கு சொல்லிடுறேன். வழக்குகள் போடப்பட்டது இப்போ மாநாடு முடிஞ்சு 5 நாள் கழிச்சு நீங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே, நான் சொல்லக்கூடியது முதல் நாளே இது நடந்துருச்சு. ஓகே, ஆனா வழக்குலாம் இந்த வழக்கு போடுறதா இருக்கட்டும், இல்ல முதல் நாளே கண்டிச்சதா இருக்கட்டும், ஆனா இதுக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ இன்பராஜ் அப்படின்ற அவருடைய ரசிகர் விஜய் அவர்களுக்கு மாலை போட வந்தப்போ, அந்த மதுரையில இருந்து அந்த ரசிகர் மன்றத்திலே ஒரு பெரிய ஒரு முக்கியமான நபரா இருக்கக்கூடியவர் விஜயை சந்திக்க வரும்போது அங்க இருந்த பாடிகார்ட்ஸ் துப்பாக்கி எடுத்து அவருடைய நெத்தி பொட்டுல வச்சத நெத்தி பொட்டுலாம் சைட்ல வச்சாங்க இல்லையா? அததான் அதுக்கான விளக்கத்தை அவரே கொடுத்திருக்கிறாரு. அதையும் நீங்க பாத்தீங்களா? என்ன கொடுத்திருந்தாரு சார்? அவர் தான் கொடுத்திருந்தாரு. இல்ல நான் கவனிக்கல அப்படின்றத சொன்னாரு. ஆனா அவங்க வச்சிருந்துக்கிறாங்க இல்லையா? அவங்க அவங்க தெரியாம வச்சிருக்கலாம். நான் யாருன்றது அவங்களுக்கு தெரியல, அதனால நான் கிட்ட போயிட்டேன், நான் அனுமதி வாங்கி போயிருக்கணும், அப்போ பொதுச் செயலாளருக்கு சொல்லியிருக்கணும். திடீர்னு போகும்போது அவங்க வந்திருந்தாங்க. இது இப்போ இந்த மாநாடுலயோ இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்கள்லயோ பார்த்துருந்தீங்கன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்திருக்காரு. அவர் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப அனுமதியே வாங்க வேணாம் சார், ரசிகர்கள் யாரும் அனுமதி வாங்கிட்டு வரல, இப்ப வரும்போது கன் எடுத்து அப்படி வைக்கிறது சரியா? ஏற்கனவே அப்படி சரியான இப்ப இவர் அதாவது ஒய்பிரிவு பாதுகாப்புக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இது மத்திய அரசாங்கத்தால உளவுத்துறையினால வழங்கப்படக்கூடிய சிஆர்பிஎஃப்ல வழங்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு. அதுக்கு பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்து அவங்க பண்ண போறது இல்ல. இல்ல நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. நான் பொதுச் செயலாளரோ தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி கொடுத்தோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அது ஒய்பிரிவினுடைய பாதுகாப்புல பண்ணதுதான்.
இவருடைய பாதுகாப்பில் உள்ளவங்க யாரும் துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஒய்பிரிவில் நடந்த விஷயம்தான் அது. இப்போ சொல்லணும்னா மத்திய அரசாங்கத்தையும் உளவுத்துறையும் அவர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்களை தான் சொல்லணும். சரிங்களா? இப்பவும் சொல்கிறேன், ஏதோ அதான் சொல்கிறேன், பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனா அது விஜய் அவர்களுடைய பாடி கார்டு வச்சதாக தான் வந்து செய்திகள் எல்லாம் வந்தது. நீங்க அந்த இடத்துல வந்து ஒய்பிரிவுன்னு சொல்றீங்க. ஒய்பிரிவினுடைய பாதுகாப்பாளர் தான் வந்துட்டாங்க. அவர்களுக்கு மொழியும் சரியா புரியல அப்படின்றதுனால நடந்த சம்பவங்கள் அப்படின்றத அந்த சம்பந்தப்பட்ட நபரே இப்பவும் காணொலிகள் எல்லாமே மாற்றப்படக்கூடியது இல்லை, எல்லாமே இருக்கு வலைதளங்கள்ல, நீங்க போய் பார்க்கலாம். இப்போ அதான் சொல்ல வரனே, இப்போ எங்கேயோ ஒரு சின்ன ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்தில் கட்டமைக்கக்கூடியதுன்னா திமுக காரங்க அத்தனை பேருக்குமே கேட்குறேன். அது வந்து இப்போ ஊழல் ஆட்சியை பண்ணது திமுக மு.க. ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. புரியுதுங்களா? உங்களோட ஆட்சியை குறை சொல்றாரு. இங்கே பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு, குழந்தைகள் பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றாரு, தொழிலாளர்கள் பாதுகாப்பா இல்லைன்னு சொல்றாரு, இங்கே இருக்கக்கூடிய மதவாதிகளுடைய பிரச்சனை ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாரு, எவ்வளவோ பிரச்சனைகளை பேசுறாரு. அப்போ பேசக்கூடிய அத்தனைக்குமே நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை சாடுறாரு, அதற்கான பதிலை சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இதில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்க. மிஸ்டர் மோடின்னு சொன்னது, அங்கிள்னு சொன்னது, சரத்குமார் பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு ஆச்சரியமே அதுதான். தமிழகத்தினுடைய வரலாற்றில் கடந்த 1/4 நூற்றாண்டு எங்கே போனார்னு தெரியாத சரத்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், மிஸ்டர் மோடின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. சரி, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், வளர்ந்த ஒரு ஆள், தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் கொதிச்சு எழுந்தது, எதுக்காக வந்து நீங்கள் மிஸ்டர் சரத்குமார்? நானும் மிஸ்டர் சரத்குமார் சொல்கிற அளவுக்கு ஆள் இல்லையா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சரத்குமார்னா என்ன, இந்த அவருக்கு நடிகர்ன்றதை தாண்டி என்ன இருக்குது? ஒரு கட்சியை ஒரே ராத்திரியில் உங்கள் கட்டிலேயே கலைச்சவர் தான் நீங்கள். உங்களுக்கு பொதுக்குழு, செயற்குழு, தீர்மானங்கள் ஏதாவது இருந்ததா? உங்களை நம்பி வந்து அத்தனை பேரும் தெருவில் விட்டுட்டு போன மாதிரி போனீங்க. நீங்களாம் வந்து பேசலாமா? செல்லூர் ராஜு பேட்டி கொடுக்குறாரு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஒரு 10 ரூபா தர்மாக்கோலை விடுறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் விட போகிறோன்ற ஒரு அறிவும் சித்தாந்தமும் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அத்தனை அதிகாரிகள் கூட உங்க கூட நீங்கள் வந்து கேட்குறீங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை பேசுங்க. உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி விவாதிங்க, வாங்க, நான் வரத்துக்கு தயாராக இருக்கேன். என்னை போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சாளர்கள் தயாராக இருக்காங்க, ஊடகவியலாளர்கள் தயாராக இருக்காங்க, கொள்கைவாதிகள் தயாராக இருக்கிறாங்க, விவாதிக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். அதுக்கே வரமாட்டீங்க. உங்களுடைய கட்சி தலைமை இப்போ உங்களை தலைமை யார்கிட்ட இருக்குன்ற கேள்விக்குறியை எழுப்புறாரு. ஓகே சார், ஆனா விஜய் அவர்கள் வந்து அவர் திமுகவில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாரு, பாஜக மத்திய அரசின் குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாரு. ஆனா அங்க வந்து அவ்வளவு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் வந்து வந்துச்சு. ஆனா அந்த இளைஞர்களை வந்து அரசியல் படுத்த தவறுறாரு விஜய். அவர் வந்து வேற எதையும் வந்து சொல்லாம ஆழ்ந்த அரசியல் வந்து பேச மாட்டாருன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆழ்ந்த அரசியலை பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஆழ்ந்த வருத்தங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. அண்ணன் திருமாவர்கள் ஆழ்ந்த அரசியல் பேசலையா? திமுக ஆழ்ந்த அரசியல் பேசலையா? அதிமுக ஆழ்ந்த அரசியல் பேசலையா? அண்ணன் சீமான் ஆழ்ந்த அரசியல் பேசலையா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய அண்ணன் வேல்முருகன் ஆழ்ந்த அரசியல் பேசலையா? யார் பேசல? கம்யூனிஸ்டுகள் பேசலையா ஆழ்ந்த அரசியலை? காங்கிரஸ் பேசலையா? இன்னும் யார் பேசல? எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க எல்லாம் பேசுனது போக தான் இங்க இத்தனை பல லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் அவர் வேணும்னு வந்து நினைக்கிறான். அப்போ நீங்க ஏன் ஆழ்ந்த அரசியலை நீங்க பேசல? அப்ப நீங்க பேசியிருந்தா அத்தனை பேரும் ஏன் வந்திருக்கணும்? யாருமே வந்திருக்க கூடாது. சோ இப்போ வந்த கூட்டத்துக்கு இவ்வளவுதான் புரியும்ன்றதுனால அவர் வந்து அவ்வளவுதான் பேசணும். அவங்களுக்கு என்ன தேவையோ ஏத்த மாதிரி அவர் பேசுறாரா? இங்க பாருங்க, இப்பவும் தெரியும் மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். புரியுதுங்களா? நீங்க சும்மா வந்து மதத்தை வச்சும் இதை வச்சும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே மதத்தை வச்சு அரசியல் பண்ணால் இங்கே ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அதனால வந்து உங்களுடைய வார்த்தை விளையாட்டுகள், ஜாலங்கள் எல்லாமே போதும். அதெல்லாம் நிறுத்திக்கங்க தயவு செஞ்சு. புரியுதுங்களா? விளையாடுறதுக்கு நீங்கள் இப்போ களத்தில் நீங்கள் கொள்கைவாதிகளை இன்றைக்கி யாரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஊடகவியலாளரை விவாதங்களில் சந்திக்கிறதுக்கு செய்தியாளர்களை ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறீங்க. செய்தியாளர்களை, ஊடகவியலாளர்களை சந்திப்பு உதயநிதினு ஃப்ளாஷ் நியூஸில் ஓடுது. என்னன்னு பார்த்தா இந்த டிவியில் வந்து பசங்க பேசுவாங்கல்ல, பேச்சு போட்டிக்கு இருக்கக்கூடிய அத்தனை பசங்களும் அங்கே தான் உட்காந்துருக்கான். திமுகவனுடைய கொள்கையை பேசுகிறதுக்கு யாரும் இல்லையா? திமுகவில் ஆட்களே இல்லையா? அப்போ இது வரைக்கும் தயார் பண்ணலையா? இந்த 2 வருஷமாக நீங்கள் அந்த சினிமாவில் அந்த பேச்சு போட்டிகளில் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அத்தனை பேரும் அங்கே உட்காந்துருக்கான். ஹையர் பண்ணுறீங்க ஆட்களை.
இங்க அப்படி யாரையும் ஹையர் பண்ணி எல்லாம் அனுப்பல. என்னை போன்ற ஆதரவாளர்கள் எல்லாமே என்னை போன்ற ஆதரவாளர்களும் உணர்வு பூர்வமா வந்து நின்றுட்டு இருக்கான். கேளுங்க, சகோதரர் ராவுத்தர் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, முஸ்தபாவாக இருந்தாலும் சரி, இன்னும் பேசக்கூடியவர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் உணர்வு பூர்வமாக பேசக்கூடியவர்கள். யாரும் காசுக்கோ பணத்துக்கோ நீங்க கொடுக்கறதுக்கோ ஆடம்பரமா ஒரு விஷயத்த பண்றதுக்கோ உங்களுக்கெல்லாம் விலை போயிடல. உணர்வு பூர்வமா வந்து நிக்கிறா. ராவுத்தர் எதுக்காக பேசணும்? ஜலீல் எதுக்காக பேசணும்? முஸ்தபா எதுக்காக பேசணும்? எல்லாத்துக்கும் தங்க ஒரு வலி இருக்கு, வலியும் வேதனையும் இருக்கு. அதை அனுபவிச்சவனால மட்டும்தான் பேச முடியும். இந்த களத்துல நின்று அனுபவிச்சவர்கள் நாங்க. அதுக்காக மாற்றம் ஒண்ணு வேணும்னு பேசுறோம். அது சிறுபான்மையினுடைய மாற்றமாக வலியும் வேதனையுமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க சிறுபான்மையினருடைய வாக்குகள் எங்க கிட்டதான் இருக்குன்னு சொன்னா, நீங்க உங்களை மாதிரி இன்னைக்கு பைத்தியக்காரன் யாருமே இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒட்டுமொத்த சிறுபான்மையினுடைய மக்களுடைய மனசுல என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாருடைய வாக்குகள் எப்படி பிரியுதுன்றது நீங்க தெரியுங்க. ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. சிறுபான்மையின மக்கள் இன்னைக்கு அப்படி பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? தலைவர் தளபதி பக்கம் இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. உண்மையா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உண்மையா நம்மளுடைய வலியும் வேதனையும் பேசுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சியில வஞ்சிக்கப்படலையா நாங்க? அண்ணா திமுக ஆட்சியில வஞ்சிக்கப்படலையா நாங்க? காங்கிரஸ் அங்க ஆளும்போது வஞ்சிக்கப்படலையா? பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கமே. திமுக அரசால இன்னைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே. என்ன நீங்க பிரதித்துவத்தை கொடுத்துட்டீங்க? என்ன அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க? கட்சியில என்ன அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க? அரசியல்ல என்ன அதிகாரத்தை கொடுக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் போராட தானே விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களை. அப்ப இந்த சமூகம் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கணுமா? எப்பேற்பட்ட கட்டமைப்பு வச்சிருந்தது 800 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட சமூகம். சரி, இப்போ திமுக வந்து பேச்சு போட்டி நடத்தி அங்க வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் வந்து சேர்க்கறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தக்கூடிய வேலையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் அதை வந்து அதை ஒரு தவறாக நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க, வெளிநாட்டில இருந்து கூட கூட்டு வந்து பேச வைங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது உங்க கட்சியினுடைய பிரச்சனை, புரியுதுங்களா? இத்தனை ஆண்டுகள் திமுகவுக்காக உழைச்சவன்றப்பான்ல, ஏன் அவனை வச்சு உங்களால பேச முடியலன்னு கேட்குறேன். எனக்கு இப்போ என்னோட ஏரியாலையும் திமுக காரங்க இத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அதுல யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு பேச விட்டுருக்கலாம்ல? ஏன் அவங்களுக்குலாம் இன்னும் கொள்கை ஏன் போய் சேரல? இப்போ வாதியார் வேலைக்கு யாரும் ஆள் எடுக்க முடியும்? அந்த படித்தவன் அவனை தான் எடுக்க முடியும்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் அப்படி இல்லை, சாமானியவனும் பேசுவான் அவனுடைய மொழியில, அவனுடைய நடையில, புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்தை வந்து பெரிய அளவுல வந்து கிண்டல் செய்யறதுக்கோ அதான் பண்ண முடியும், விமர்சனம் பண்றதுக்கோ அதைத்தான் பண்ண முடியும். அவர்களையும் கீர்த்தி சுரேஷ் அவர்களையும் பயன்படுத்துறாங்க இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கீழ்த்தரமான அரசியல், புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் இன்னும் நிறைய நடிகைகளோட வந்து புகைப்படங்கள் எத்தனையோ வெளியாச்சு, அதெல்லாம் வச்சு பேசலாமா? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களை எத்தனையோ புகைப்படங்கள் வச்சு வந்திருக்கு கடந்த காலங்கள்ல. நீங்களும் நானும் சிறு பிள்ளையா இருந்திருப்போம். வரலன்னு மறுக்க முடியுமா? சொல்லுங்க, மறுக்க முடியாதுல்ல. கீழ்த்தரமான அரசியல், புரியுதுங்களா? ஆதாரபூர்வமா பேசுங்க. நீங்களும் நானும் ஒரு இடத்துல பாக்குறோம், 2 பேரும் நண்பர்கள் பேசுறீங்க, யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து போட்டு அதை தவறா சித்தரிக்கலாமா? நீங்க தான் பெண்ணிய உரிமையை பேசுறவர்கள், சமூக நீதிக்காக பேசக்கூடியவர்கள். வெக்கமா இல்லை உங்களுக்கு? பெண்ணிய உரிமையை பேசுறேன், சமூக நீதியை பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பெண்ணிய உரிமையை பேசிட்டீங்க? என்ன சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போராடி போராடி வாங்க வேண்டியது இருக்குது. நேரடியான அரசியல் களத்துக்கு வாங்க போதுங்க, அவர் கேட்ட கேள்விக்கு பேசுங்க. ஊழல்வாதிகள்னு சொல்றாரு, அதுக்கு ஆதாரங்களை போவீங்க, அதுக்கு பேசுங்க. அதுக்கு திராணியும் தகுதி இல்லாதவர்கள் நீங்க. அங்கிள்னு சொன்னோன்னா அப்படியே பொங்கி எழுறீங்க. ஏன் சார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நீங்க வந்து பெயர் சொல்லி சவால் விடுறாங்க? அம்மா யாரு? ஜெயலலிதா. நான் சொல்றேன், வேற என்ன? இல்ல சார், விஜய் செல்வி ஜெயலலிதா நான் சொல்றேமா? இப்ப என்ன தளபதி சொல்லுவாரா? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் அம்மா அம்மான்னு சொன்னாரு, ஏன் ஜெயலலிதான்னு சொல்ல வேண்டியதானே? அந்த அம்மையார்னு தானே குறிப்பிட்டாரு. எத்தனை சட்டமன்ற குறிப்புகள்ல இருக்கு. இல்ல பெயர் சொல்லி இப்போ நான் கேட்டதுக்கு என்னன்றத கடந்து வாங்க. கேக்குறாரு சரத்குமார்லாம் ஆளே கிடையாது, அவர்லாம் விட்டு வெளில வாங்க. சரத்குமார் அரசியல்வாதியா? எந்த அரசியல்வாதி? என்னைக்கு போய் யாருக்காக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்னாரு? அந்த ஆள் அரசியல்வாதின்னு சொல்றீங்க? அரசியல் என்ன கண்டாரு? சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒண்ணு வச்சிருந்தாரு. சமத்துவ மக்கள் கட்சியில இங்க பாருங்க, சமத்துவ மக்கள் கட்சின்றதுக்கு அதை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. இன்னைக்கு போய் ஒரு பிளவுவாத கட்சியோட மதவாத கட்சியோட நக்கி புழைக்கிறதுக்காக போன நீங்க வந்து சமத்துவ மக்கள் கட்சி நீங்க பேசலாமா? என்ன சமத்துவம் இருக்கு வந்துட்ட? நான் இன்னும் கோபமாயிட்டேன்னு இன்னும் அதிகமா பேச வேண்டியது இருக்கும். சரத்குமார்லாம் இங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. என்ன ஒரு மீடியா வெளிச்சம் இருந்தவனா ஒரு 10 கேமரா முன்னாடி வந்து நின்றுட்டா ஏதோ கருத்தியெல்லாம் பேசுறதுக்கு நான் இருக்கேன். கருத்தியெல்லாம் நீ பேசுறதுக்கு வான் கூப்பிடுறேன்.
வரத்துக்கு நீங்க தயாரா இருக்கா சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து இன்னும் விஜய் வந்து நடிகராகவே இருக்கிறாங்க. அவர் வந்து தொண்டர் வந்து அவர் பாசத்துல வரும்போது தள்ளியே விட்டா கூட எந்திரிச்சு நிக்கணுமே தவிர இந்த மாதிரி கிரீஸ் தடவறதெல்லாம் வந்து ரொம்பவே ரொம்பவே மோடி கிட்ட விட்டுருங்க. மோடி கிட்ட மோடி வராருல ரோட் ஷோக்கு விட்டுருங்க, விடுங்க. மோடி கிட்ட விடுங்க, அமித்ஷா கிட்ட விடுங்க. அக்கா நீங்களாம் என்னக்கா நீங்க பேசுறீங்கன்னு கேட்கிறேன். தமிழிசை அக்காலாம் சுயநினைவோட தான் பேசுறாங்களா? நீங்க ஒரு படிச்ச மருத்துவர், அதையே மறந்துடுறீங்க. பண்பாளர் டாக்டரா இருக்கும்போது மிகப்பெரிய பண்பாளராகவும் இருக்கணும். ஏன் பிஜேபியில போன உடனே உங்களுடைய காங்கிரஸினுடைய எண்ணம் கொஞ்சம் கூட துளி கூட இல்லையே உங்கள்கிட்ட? கதர் சட்டம் ஒட்டுமொத்தமா காவியா மாறி நிற்கிறீங்களே. அவர்களுக்கு தேவைன்னா பயன்படுத்துவாங்க. அன்னைக்கு 2 மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அந்த அக்கா மறுக்கிறீங்களா? இன்னைக்கு போய் பாருங்க அவங்களுடைய நிலை என்ன. அப்போ ஊர்கா போல தேவைக்கு நீங்க தொட்டுக்கிட்டீங்க, இன்னைக்கு தூக்கி போட்டுட்டீங்க. அவங்கள இங்க பாருங்க, அண்ணாமலையோ அக்கா தமிழிசையோ அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கே அவங்களால முடியல. நீங்க மற்றவங்கள பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கேட்கிறேன். மோடி கிட்ட விடுங்க. இதே டி நகர் பகுதியில மோடி ரோட் ஷோ வந்தாரா? கூட்டமே இல்லை. கூட்டமே இல்லாததுக்கும் நீங்க பண்ணீங்கல்ல, ஏன் விட வேண்டியதானே? உங்களுடைய தொண்டர்கள் தானே. பிஜேபி மோடியை பார்க்க வரத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டு போனீங்க. முக்கியமா பிஜேபி காரன் இருப்பாங்க, கொண்டு போய் விட வேண்டியதானே. வாங்க பிஜேபி அவரு கீழே தள்ளி விட்டா கூட மோடி எந்திரிச்சு நிப்பாரு, 56 இன்ச்சு மாறு சொல்ல வேண்டியதானே. ஹச்ராஜா அவர்கள் வந்து விஜய் மேல வந்து தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு சார். அதாவது வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட்ஸ் வருது அப்படின்ற, மிஷனரிஸ்ல இருந்து ஃபண்ட்ஸ் வருது அப்படின்றத வந்து சொல்றாங்க. அது அந்த அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? இது வந்து தொடர்ச்சியாவே ஒரு இந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. RSSனால வார்த்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கயவர்கள்ல ஒருத்தர் தான் H ராஜா. மிகப்பெரிய ஒரு பச்சுவந்தி, சரிங்களா? அவர் எல்லாரையுமே சொல்லக்கூடியது இந்த ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்துவார். 2017 தமிழர்களுடைய வரலாற்றை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புரட்டி போட்டதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் நிற்கும் போது யார் இந்த ஜலீல், இவருக்கு எந்த நாட்டில இருந்து ஃபண்டு வருதுன்னு கேட்டவர் அவர். புரியுதுங்களா? எல்லார் மீதும் இப்படிப்பட்ட விமர்சனத்தை தான் வைப்பாரு. சீமான் மேல வைக்கலையா அவரு? அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்க இருந்து பங்கு வருது? சீமான் இல்ல செபஸ்டின் சைமன் எல்லாம் சொன்னாரா இல்லையா? ஜோசப் விஜய்னு அவரே சொன்னாரு. மூஞ்சில செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரி இல்லையா உங்களுக்கு? அரசியல் பேசுங்க. அவர் இப்போ ஆளுநர் பதவிக்காக நிறைய இடங்கள்ல சிபாரிசு செஞ்சதாகவும் வந்து செய்திகளானது வருது. அவரு கூடிய விரைவில் ஆளுநராக ஹச்ராஜா அவர்கள் வந்து மாற போறதாக சொல்லி பிஜேபியினுடைய ஆளுநர்களுடைய கேவலமான நிலைகளை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏற்கனவே இங்கே நம்ம தமிழகத்தினுடைய ஆளுநருடைய நிலை என்னாச்சு? நிர்மலான்னு ஒரு அக்கா இருந்தாங்க தெரியுமா? அவர்கள் எங்கே போனாங்க இன்னைக்கு? அந்த வழக்கு இன்னைக்கு என்னாச்சு? இப்போ இருக்கக்கூடிய RN ரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு திமுக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட இவர் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறார். இப்போ இவருக்கு தான் ரசிகர் மன்றம் வைக்கணும், RN ரவிக்கு. புரியுதுங்களா? ஆளுநர்ன்ற ஒரு கருத்தை வந்து நிராகரிக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலையா இருக்கு. பிஜேபின்ற பெயர்ல இன்னைக்கு மதவாதத்தை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பச்சோந்தித்தனமான வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு பச்சோந்திகளுக்கெல்லாம் ஆளுநர் பதவி கொடுத்தா அப்ப அந்த ஆளுநர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்றதா நீங்க பார்க்கணுமே தவிர்த்து H ராஜா வந்து மிக புனிதமான ஒருத்தர், புனிதமிக்க ஒரு தலைவர், பாராட்டப்படக்கூடிய வேண்டியவர். இன்னைக்கு மருத்துவமனையில படுத்திருக்கிறார் ஐயா நல்லக்கண்ணு. அவர் காலை கழுவி தண்ணி குடிங்க, அப்ப கூட உங்களுக்குலாம் அறிவே வராதுன்னு சொல்றேன். அவரை ஏத்துப்பீங்களா? இந்து தானே, கசக்குது அவங்களுக்கு. சரி, இப்போ சமீபத்துல RN ரவி அவர்கள் வந்து ஒரு கல்லூரியில வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு போனப்போ அங்க ஒரு மாணவி வந்து நான் அவர் கையால் இதை வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்திருந்தாங்க. நான் திராவிட சித்தாந்தத்துல இருந்து எனக்கு அதுதான் என்னோட பேஸ், அதனால நான் அவர்கிட்ட இருந்து வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களும் அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு விருது கொடுக்க போறப்போ அந்த இடத்துல TRB ராஜா அவர்களுடைய மகன் வந்து அவர் கையால வாங்க மறுத்தாரு. ஆனாலுமே அண்ணாமலை அவர்கள் வந்து பெருந்தன்மையோட நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது, இதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்ல அவங்க அதாவது கல்லூரிகள்ல இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிடும் போது அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருக்குன்றதான் யோசிக்கணும். புரியுதுங்களா? ஒரு பிஜேபியை கூப்பிட்டு நடத்துது, ஒரு மதவாதத்தை பேசக்கூடியது, இருக்கக்கூடிய பிளவுவாதத்தை கொண்டு வரக்கூடியது, பாசிசவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வேலையில ஒரு கல்லூரி நடக்குது அப்படின்னு சொன்னா அது எப்பேற்பட்ட கல்லூரியா இருக்கணும், நிர்வாகமா இருக்கணும். முதல்ல அந்த மாதிரி கல்லூரிகள்ல படிக்கலாமான்றதே இங்க கேள்விக்குறியா இருக்கும்.
இல்லையா? அவர்களுடைய சித்தாந்தத்தை தான் இங்கே கொண்டு வந்து புகுத்தணும்னு நினைப்பாங்க. நம்மளுடைய ஜனநாயக உரிமை அங்கே நிச்சயமாக பறிக்கப்படும். இப்போ அப்பேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஒருத்தர் போய் முழுசாக தாடி வச்சுக்கிட்டோ, தொப்பி போட்டுக்கிட்டோ, புர்கா போட்டுக்கிட்டோ, இல்லை இப்போ அவர்களுக்கு ட்ரெடிஷ்னலில் போயிட்டு அவங்க படிக்க முடியுமானா அது கேள்விக்குறியாக இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் அவர்கள் என்ன திணிக்கணுமோ அதை கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. அதில் மாற்றங்கள் எல்லாம் இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல இந்த மாதிரி தம்பிகளும் தங்கைகளும் பண்ணதுகளுக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும். இன்னும் இது வந்து இவர்களுக்கு பலதரப்பட்ட இடத்துல இன்னும் எதிரொலிக்கும். அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.